தமிழகம் அப்படின்னாலே சண்டைக்கு வருவாங்க. தமிழ்நாடா இது திராவிட நாடு அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க நிறைய பேர். சரி ஏதோ ஒரு நாடா இருந்துட்டு போகுது. ஆனா இங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஜாதிகள் இருக்கான்னா ஜாதியே அறவே கிடையாது, நம்ம இதுல ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வடநாட்டுல பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி வச்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஜாதி கலவரமோ, அதாவது முதலமைச்சரையே கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள்ல பட்டியலின மக்களை வந்து முதலமைச்சரா வச்சிருக்காங்க. ஆனா சாதியை ஒழிக்க வேண்டும், சாதியே இல்லைன்னு பேசக்கூடிய தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எத்தனை பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரா ஆயிருக்காங்கன்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இப்ப ஆணவ படுகொலைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அரசு என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு முதல்வரை பார்த்து இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. இந்த கேள்வி சரியான ஒரு கேள்விதான். ஆனா அது எப்படி புத்துக்குல இருந்து பாம்பு அப்பப்ப எட்டி பாக்குற மாதிரி வந்து ப. ரஞ்சித் சும்மா கேள்வி மட்டும் கேட்டுட்டு போனா போதுமா? அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு இவரு? ஏதாவது சம்பவங்கள் நடந்தா உடனே கண்டன குரல், ஒரு ட்விட் இது போட்டா போதுமா? வேற என்ன பண்ணியிருக்காரு அவரு? எதையும் பண்ணது கிடையாது. இந்த சமூக வலைதளங்கள்ல ட்விட் போட்டா போதும், எதிர்ப்பு தெரிவிச்சுட்டா போதும், இவ்வளவுதானா? மக்களுக்காக களத்துல இறங்கி என்ன பண்ணிருக்கீங்க உங்க பட்டியலின மக்களுக்காக? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அரசு என்ன பண்ணுது? அரசு தூங்குகிறதா? இந்த கேள்வி கேட்கும் நீங்கள் உங்கள் மக்களுக்காக நீங்க எத்தனை இடத்துல போயிட்டு வந்திருக்கீங்க? இந்த கேள்விதான் எனக்குள்ள வர்றது. காரணம் இந்த ஆணவ படுகொலை, இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இது ஒழியவே ஒழியாது தமிழ்நாட்டுல. அதாவது வானத்திலிருந்து மழை வர்றதுக்கு மேல பூமியில இருந்து மழை வருமானு கேட்டா அது கூட வந்துடும் போல. ஆனா இந்த ஜாதி ஒழிப்புன்றது தமிழ்நாட்டுல சாத்தியமே கிடையாது. ஆனா வாய்க்கிலேயே பேசிப்பாங்க, சாதி சொல்லக்கூடாது, சாதி பேர் பின்னாடி போட்டுக்க கூடாதுன்னு. ஆனா சாதி ஏற்றத்தாழ்வு பார்க்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நான் அதை அடிச்சு சொல்லுவேன், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் பள்ளி படிக்கும் போது ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் எனக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது. 6வது உள்ள வர்றேன். உள்ள வரும்போது ஏதோ ஒரு சம்திங் என்னமோ ஒரு நோட்டெல்லாம் கொடுக்குறாங்க, ஏதோ அவங்களுக்கு அந்த பட்டியலின மாணவர்களுக்கு ஏதோ செய்கிறாங்க. செஞ்ச உடனே 6வது எனக்கு வெறும் 11 வயசுக்கு அந்த கேள்வி கேட்குறேன், ஏன் இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அதை விளக்கக்கூடிய ஆசிரியர்கள் சரியாக விளக்கி இருந்தால் இந்த மரமண்டைகளை உரைச்சு ஓ இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ சொல்லும் போதே இல்லை அவங்க அந்த கம்யூனிட்டி அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும், நீ இந்த கம்யூனிட்டி அவனுக்கு கிடையாது அப்படிங்கும்போது இவர் என்ன வரும், ஓ அந்த கம்யூனிட்டியில் பிறந்தாலும் கொடுப்பாங்களா அப்படின்னு 6, 7 வரைக்கும் நினைவு. 8, 9ல் அது வேற மாதிரியான எண்ணத்தை கொண்டு போகும். அந்த எண்ணம் தான் மேல் ஜாதி கீழ் ஜாதி, இவங்க கூட தொடக்கூடாது பேசக்கூடாது இப்படின்னு. என்னுடைய வயதுக்கு 28னா 2006, 2005 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல. அப்படி இருக்கும்போது சாதிய அந்த எண்ண பாகுபாடுகளை கொண்டு வந்து பள்ளிகளிலே விதைக்கிறீங்க அவங்க மத்தியில. முதல்ல என்னை கேட்டா பட்டியலின மாணவர்கள் அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலும் தெரியக்கூடாது ஒரு மாணவனுக்கு. ஒருத்தங்க அப்படி கொடுக்குறோம், அந்த கையில நோட்டு கொடுக்குறோம், சம்திங் ஸ்காலர்ஷிப் எதனா கொடுக்குறோம்னா இன்னொரு மாணவனுக்கு தெரியக்கூடாது. அப்பதான் அது வந்து அந்த சாதிய பாகுபாடுகள் இந்த இளம் அந்த பிஞ்சு மனசுல விதைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். நீங்க அங்கே விதைச்சு விட்டுறீங்க. அவன் 6, 7, 8, 10, 11ல் அவன் முழு சாதி வெறியனா மாறிடுறான் அந்த அதர் கம்யூனிட்டி. இந்த SC ST மக்களுக்கு என்னது, இவன் வந்து அப்ப கீழே ஒண்ணும் இல்லாதான் கொடுக்குறாங்க, நம்மகிட்ட எல்லாம் இருக்குன்னு ஒரு தரப்பு, இன்னொருத்தன் அவனுக்கு மட்டும் கொடுக்குறான் நம்ம கொடுக்கலன்னு ஒரு தரப்பு. இப்படி வெறுப்புகள் தான் சம்பாதிச்சு இரண்டு அந்த பள்ளி பருவத்திலேயே இரு பிரிவா பிரிச்சு விடுறாங்க அந்த இடத்துல. இது ஆரம்பிச்சு வைக்கிறது யாரு? இந்த கேள்வி எனக்கு அப்ப ஸ்கூல் படிக்கல இருந்தே இருக்குது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அதை ஒன்னு கேள்வி கேட்டா எப்பா அதாப்பா இடஒதுக்கீடு அது வந்து அவங்க செய்யணும், நான் செய்யறல எந்த தப்பு சொல்லலை, செய்யுங்க அதை கரெக்டா. இன்னொரு அந்த மாணவர்களுக்கு தெரியாத வகையில் வேற எப்படி செய்யலாம், ஒன்னு ஈக்குவலா பண்ணிடுங்க. அரசு பள்ளி எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரே மாதிரி கொடுக்கணும். அந்த மாதிரி வேற ஏதாவது வழிவகைகள் எனக்கு தெரியல. தெரிஞ்ச நீங்க பல அரசு அதிகாரிகள் பல அரசியல்வாதிகள்லாம் போயிருக்கீங்க, நல்ல இடத்துல இருக்கீங்க, நல்ல அறிவு இருக்கும், அவங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி மற்ற மாணவர்களுக்கு தெரியாத வண்ணம் இந்த சாதினா என்னன்னு தெரியக்கூடாது மாணவர்களுக்கு, அடிப்படையிலே ஒழிச்சு தரணும், அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வை நம்ம அடியிலே வெட்டணும். ஒரு மரம் வளர்ந்து வருதுன்னா நீங்க மேலே வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப கிளை வெட்டு முளைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அடியில வேர்ல வெட்டணும், வேர்ல வெட்டினு சுடுதண்ணியை ஊத்துனாதான் மரம் சாயும் படும். அதை யாரும் யோசிக்கிறது இல்லை. வளரட்டும், கிளையை மட்டும் வெட்டி வெட்டி விடுவோம், அது இன்னும் வளரும், அதுக்கு முடிவே கிடைக்காது. இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பள்ளிகளில் இருந்துதான் தொடங்கியாகணும், வழியே கிடையாது.